வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அனைவருக்கும் வணக்கம். இன்று அருணகிரிநாதர் அருளிச் செய்த அழகான திருப்புகழ். இந்த திருப்புகழானது திருக்குராவடி திருத்தலமாகிய திருவிடைக்கழி என்னும் திருத்தலத்தில் பாடப்பட்ட அற்புதமான திருப்புகழ். மறுக்குலாவிய மலரனை கொதியாதே, வளர்த்த தாய்தமர் வசையது மொழியாதே, கருக்குலாவிய அயலவர் பழியாதே, கடப்ப மாலையை இனிவர விடவேணும், தருக்குலாவிய கொடியடை மணவாளா, சமர்த்த நேமணி மரகத மயில் வீரா, திருக்குராவடி நிழல்தனில் உறைவோனே, திருக்கை வேள்வடி வழகிய பெருமாளே என்று அருணகிரியார் இந்த திருக்குராவடி நிழல்தனில் உறையும் முருகப்பெருமானை குறித்து அழகான பாடல் பாடி அருளியிருக்கிறார். இத்திருத்தலத்தின் சிறப்புகள் ஏராளம். திருச்செந்தூரில் சூரபதுமன், தாரகாசுரன் ஆகியோரை எம்பெருமான் திருமுருகன் சம்ஹாரம் செய்தபின் சூரபதுமனின் இரண்டாவது மகன் இரண்யாசுரன் தன் உருவை தான் கற்ற மாயையால் சுறாமீனாக மாற்றிக்கொண்டான். பின்னர் திருச்செந்தூரில் இருந்து நாகை மாவட்டம் பூம்புகார் பகுதியில் உள்ள கீழசமுத்திரத்தில் பதுங்கி அங்கிருந்து அனைத்து உயிர்களையும் துன்புறுத்தி வந்தான். உயிர்களை காக்கும் பொருட்டு கீழசமுத்திரம் வந்து மாயையால் மறைந்திருந்த இரண்யாசுரனை வைகாசி மாதம் சதயம் நட்சத்திரத்தன்று எம்பெருமான் திருமுருகன் சம்ஹாரம் செய்தார். அசுரனாக இருந்தாலும் சிவபக்தன் என்பதனால் முருகப்பெருமானுக்கு பாவம் உண்டானது. இந்த பாவத்தை போக்கிக் கொள்ள பராசக்தியின் ஆலோசனைப்படி முருகன் இத்தலத்தில் உள்ள குராமரத்தின் அடியில் சிவனை நோக்கி தவமிருந்து பலனடைந்தார். குராமர நிழலில் அமர்ந்து சிவனை வழிபட்டதால் திருக்குராவடி என இத்தலத்திற்கு பெயர் வந்தது. தரிசிப்போரின் பழி பாவம் போக்கும் இத்தல முருகனை திருக்குராத்துடையார் என கல்வெட்டுகள் கூறுகிறது. இத்தலத்தின் சிறப்புகளை அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகழில் பாடியருளியிருக்கிறார். சேந்தனார் திருவிசைப்பா பாடியிருக்கிறார். குமரன் பூஜித்த சிவலிங்கம் முருகனின் முன்னால் ஸ்படிகலிங்கமாக விளங்குகிறது. மலைகளில் மட்டுமே வளரக்கூடிய குராமரம் திருவிடைக்கழியில் சமதளமான மண்ணிலும் வளர்ந்து தல விருட்சமாகவும் உள்ளது என்பது அதிசயமான நிகழ்வு. குமரன் ஒரு கையில் வில்லுடனும் மறு கையில் வேலுடனும் காட்சி தரும் இடம் திருவிடைக்கழி. இங்குள்ள குராமரத்தின் அடியில்தான் ராகு பகவான் முருகப்பெருமானை வழிபட்டு பேறு பெற்றார் என்கிறது தல புராணம். இந்த ஆலயத்தில் உள்ள சோமாஸ்கந்தர், சந்திரசேகரர், நடராஜர், பிரதோஷ நாயகர், சண்டேஸ்வரர் என அனைத்து வடிவங்களும் முருகப்பெருமானாகவே காட்சியளிப்பது என்பது ஆலயத்தின் தனிப்பெரும் சிறப்பாக அமைகிறது. திருமுறைகளில் இடம்பெற்றுள்ள முருகப்பெருமான் திருத்தலங்களில் இதுவும் ஒன்று. முருகப்பெருமானின் திருவிளையாடல்கள் நடைபெற்ற அறுபடை வீடுகளை தவிர கந்தனின் காலடிப்பட்ட தலங்கள் 2 மட்டுமே. அதில் ஒன்று முருகப்பெருமான் வள்ளியை மனம் புரிந்த வள்ளிமலை, மற்றொன்று பாவ விமோச்சனம் பெறுவதற்காக முருகன் தவம் இயற்றிய இந்த திருவிடைக்கழி என்பது சிறப்புக்குரிய விஷயமாகும். இத்திருத்தலத்தில் சர்வமும் சுப்பிரமணியம் என்ற வகையில் பிரதோஷநாயகர், சந்திரசேகரர், சோமாஸ்கந்தர் என அனைத்து மூர்த்திகளும் வலது திருக்கரத்தில் வஜ்ரவேலுடன் சுப்பிரமணிய சுவாமி சுரூபமாகவே காட்சியளிக்கின்றனர். சண்டிகேஸ்வரர் சன்னதியில் உள்ள சிவசண்டிகேஸ்வரரும் குகசண்டிகேஸ்வரரும் தங்கள் திருக்கரத்தில் மழுவை ஏந்தாமல் வஜ்ரவேலை ஏந்தி காட்சி தருவது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆலயத்தில் 16 விநாயகர் மூர்த்தங்கள் இடம்பெற்றுள்ளன. பொதுவாக கோவில் கொடிமரத்தின் அடியில் விநாயகர் மட்டுமே காட்சி தருவார். ஆனால் இங்குள்ள கொடிமரத்தின் கீழ் விநாயக பெருமானுடன் வேலவனும் காட்சி தருவது என்பது கூடுதல் சிறப்பாக அமைகிறது. முருகப்பெருமானும் சிவபெருமானும் ஒன்றே என்ற தத்துவத்தை உலகறியச் செய்ய கருவறையில் முருகப்பெருமானுடன் சிவபெருமானும் சேர்ந்தே அருள்பாலிக்கிறார். இத்தலத்தின் 4 எல்லைகளிலும் ஐயனார் கோவில்கள் இருப்பதும் இங்குள்ள முருகப்பெருமானுக்கு மயிலுக்கு பதிலாக யானை வாகனமாக உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தெய்வ யானைக்கு தனி சன்னதி தவக்கோல தரிசனமாக உள்ளது. இத்திருத்தலத்தில்தான் முருகப்பெருமானுக்கும் தெய்வ யானைக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தது. இதை வெளிப்படுத்தும் விதத்தில் தெய்வ யானையின் முகம் வெட்கத்தால் சற்று சாய்ந்தது போல இருப்பது கூடுதல் சிறப்பான செய்தி. திருப்பரங்குன்றம், அதாவது முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் செல்ல தெய்வ யானை விடை பெற்றதாலும் சிவன் அருளால் முருகனுக்கு இரண்யாசுரனை கொன்ற பழி கழிந்ததாலும் இத்தலம் விடைக்கழி எனப்படுகிறது. அம்பாள் தரங்கம்பாடிக்கு சென்றதால் இக்கோயிலில் அம்பாள் சந்நிதி இல்லை.
7 நிலைகளுடன் கூடிய ராஜகோபுரம் உள்ளது. 6 அடி உயரத்தில் முருகன் நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி அருள் புரிகிறார். சுவாமியின் வலது கை அபயம் தரும் விதத்திலும் இடது கை இடுப்பில் ஊன்றியபடியும் உள்ளன. திருப்பல்லாண்டு பாடப்பெற்ற தலம், அதை பாடிய சேந்தனார் முக்தி பெற்ற தலம் இத்திருத்தலமே ஆகும். இத்தலத்தில் 2 வெவ்வேறு தலமரங்கள் உள்ளன. இவற்றுள் புறாமரம் முருகப்பெருமானுக்கும், மகிழ மரம் இறைவனுக்கும் தலமரங்களாக காட்சியளிக்கிறது. தமிழ்நாட்டில் தல விருட்சம் சிறப்பு பெற்ற தலங்கள் 2. ஒன்று காஞ்சி மாவடி, மற்றது திருவிடைக்கழி குராவடி. இந்த குரா மரத்தடியிற்றான் ராகு முருகனை பூஜித்து வரம் பெற்றதால் இது ராகு தோஷம் நீக்கும் ஸ்தலம் எனப்படுகிறது. இந்த குரா மரத்தடி நிழலில் இன்றும் முருகன் விரும்பி உலாவுவதாக ஸ்தல புராணம் சிறப்பிக்கின்றது. ராகு என்பதை திருப்பி நோக்கினால் குரா என வரும். எனவே ராகு கிரகத்துக்கும் குரா மரத்துக்கும் ஏதோ ஒரு வகை தொடர்பு இருப்பது புரிகிறது. இந்த ஊரில் பாம்பு யாரையும் தீண்டுவதில்லை. அப்படி தீண்டினாலும் நஞ்சு ஏறி யாரும் மரணிப்பதில்லை என்பது இத்தலத்தின் கூடுதல் சிறப்பாக அமையப்பெறுகிறது. இத்திருக்கோவிலில் நவக்கிரக சன்னதியும் இல்லை. இத்திருத்தலத்தில் தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், திருக்கார்த்திகை தைப்பூசத்தின் போது சுவாமி மலையிலிருந்து நடைப்பயணமாக வருவது பெரிய திருவிழாவாக நடக்கிறது. முருகப்பெருமானும் சிவபெருமானும் ஒன்றே என்ற தத்துவத்தில் இருவரும் ஒரே கருவறையில் காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் திருவிடைக்கழி என்னும் திருத்தலம். இத்திருத்தலத்திற்கு ஒரு முறை சென்று இறைவனை தரிசனம் செய்து வந்தால் நம் வாழ்க்கையில் எண்ணற்ற திருப்பங்கள் உண்டாகும். நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய அற்புதமான திருத்தலமாகவும், திருமண தோஷங்களை நீக்கக்கூடிய திருத்தலமாகவும் இத்திருத்தலம் அமைய பெற்றிருக்கிறது. முருகப்பெருமானின் திருவருள் அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.